இந்தியாவே திரும்பி பார்க்கும் திராவிட மாடல் நாயகனே, பாசிச சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றும் எங்களின் கொள்கை தலைவனே, தமிழக மக்களின் நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் எங்கள் அப்பாவே, நீங்கள் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தும் திரைப்பட நடிகர் ஜே.எம். பஷீர், திமுக சிறுபான்மை பிரிவு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 25 வருஷம் இந்த டீலிமிட்டேஷன்ஸை தள்ளி போடணும்னு ஒரு கோரிக்கை வந்தது. வெறும் 25 வருஷத்துக்கு அப்புறம் வாஜ்பாய் அரசுங்க இருந்தது. அப்போ முத்தமிழ் கலைஞர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து லெட்டர் போனாங்க, இன்னொரு 25 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லைன்னா இன்னும் இது இஷ்யூ ஆகும். இன்னும் 25 இயர்ஸ் டைம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோலில் ஒரு சமநிலை ஏற்படும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் சமநிலை ஏற்படல. நீங்க வந்து வரிகள் மட்டுமே நீங்க சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல வாரி வாரி வழங்கிட்டு அதுக்கப்புறம் அதிகாரத்தை வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு நீங்க கொடுக்கறது வந்து எந்த விதத்துல நாயன்னு கேட்கறது வந்து மணிப்புக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எம்பி சீட்ஸ், தமிழ்நாடுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் எம்பி சீட்ஸ், மகாராஷ்டிராக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் எம்பி சீட்ஸ்க்கு, உத்தரப்பிரதேஷ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எம்பி சீட்ஸ் வந்ததுன்னா காஷ்மீர் பிரச்சனை வராது, மணிப்பூர் பிரச்சனை வராது, தமிழ்நாட்டுக்கான திணிக்கிற விஷயங்கள் வராது. 2014 மோடி அரசு ஆட்சி ஏற்பட்டப்போ நேஷனல் ஆம்பிஷன் ரீஜனல் ஆஸ்பிரேஷன் சொன்னார், நாராயண் ரீஜனல் ஆஸ்பிரேஷன் காணோம். 2019 வரும்போது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொன்னாரு, அதையும் காணோம். பார்லமெண்ட்ல ஏற்பட்ட அனைத்து லெஜிஸ்லேஷன் 90% மாநிலங்களோட பவரை குறைச்சி அதிகார குவிப்ப சென்ட்ரலைசேஷன் போற ப்ராசஸ் இருக்கு. மூணு விஷயம் நீங்க பார்க்கணுங்க. டீலிமிட்டேஷன் எதனால வந்ததுன்னு அடிப்படை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து ஒவ்வொரு பாப்புலேஷன் சென்சஸ் அப்புறம் தான் டீலிமிட்டேஷன் நடக்கும். பார்லமெண்ட்ற வரையறையும் சட்டமன்ற வரையறையும் அது வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. ஆனால் 1971 என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, அப்போ இருக்கிற ஒன்றிய ஆட்சியாளர்கள் தென்னிந்திய மாநிலங்கள் வந்து நம்ம குடும்ப கட்டுப்பாட்டு கொள்கையை வந்து ரொம்ப தீர்க்கமாக நடைமுறைப்படுத்தினால இவங்களை பனிஷ் பண்ணக்கூடாதுக்காக 1971 பாப்புலேஷனை ஃப்ரீஸ் பண்ணாங்க. அதுதான் நிதிக்குழு கூட அடிப்படையும் அதுதான். 1971 பாப்புலேஷன் ஃப்ரீஸ் பண்ணனால நிதி பகிர்வு நடக்கும்ல, வரிகள் எடுப்போம், நிதி பகிர்வோம், அந்த பாப்புலேஷன் பேஸ் சென்சஸ் தான். பிறகு 25 வருஷம் இந்த டீலிமிட்டேஷன்ஸை தள்ளி போடணும்னு ஒரு கோரிக்கை வந்தது. பிறகு 25 வருஷத்துக்கு அப்புறம் வாஜ்பாய் அரசுங்க இருந்தது. அப்போ முத்தமிழ் கலைஞர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து லெட்டர் போனாங்க, இன்னொரு 25 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லைன்னா இன்னும் இது இஷ்யூ ஆகும். இன்னும் 25 இயர்ஸ் டைம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோலில் ஒரு சமநிலை ஏற்படும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் சமநிலை ஏற்படல. ஆனால் தமிழ்நாடு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு, கேரளா, தென்னிந்திய மாநிலம் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த 25 இயர்ஸ்க்கு வரக்கு அப்புறம் இப்போ என்னாச்சு, 3 விஷயம் நடந்தது. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து ஒரு இந்திய அமைப்பு முறையில் இந்திய ஒருங்கிணைப்போடு இருக்காங்களா? இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முழுக்க முழுக்க ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்க்கு அட்வான்டேஜ் பொசிஷன் அப்படின்னு ஒரு நிலையை வந்து உருவாக்குறது வந்து டூ மச் பொலிட்டிக்கலைசேஷன் கொண்டு வந்தனால நாடாளுமன்ற இடத்த 543லேருந்து 888 இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு ஃபஸ்ட்டு. செகண்டு, இப்போ அடுத்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணும் போது நம்ம கேட்குறோம், இந்த ரேஷியோ படி 888ல் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகாருக்கு 150 சீட் அதிகமாகுது. இப்போ இருக்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் நம்பர்லேருந்து தென்னிந்திய மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளம், கன்னடம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் 35 சீட் தான் அதிகமாகுது. அது 150 சீட்ஸு ஸ்டேட்டுக்கு 150. ஓகே. அப்போ வரையறை பண்ணும் போது நீங்கள் வந்து இது பேலன்ஸ் வந்து டில்ட் ஆகும்போது நீங்கள் வந்து வரிகள் மட்டுமே நீங்கள் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் வாரி வாரி வழங்கிட்டு அதுக்கப்புறம் அதிகாரத்தை வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கறது வந்து எந்த விதத்தில் நாயன்னு கேட்கறது வந்து இந்திய ஒருமைப்பாடுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் அடிப்படையான விஷயம். ஓகே சார், 2 முறை வந்து 25 வருஷம் தள்ளி வச்சிருக்காங்க. தற்போதும் 25 வருஷம் தள்ளி வைக்கணுமா, இல்லை எந்த அடிப்படையில் சார் டீலிமிட்டேஷன் பண்ணணும்? டீலிமிட்டேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சின்ன எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். நிறைய பேர் யூஎஸ் எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க, அதுவே எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஜனநாயக நாடு, கூட்டாட்சி தத்துவம்னா பாராளுமன்றம் என்பது அனைத்து மாநிலத்துக்கும் சமமான பிரதித்துவம் வேணும். அதனால் மணிப்பூர் இஷ்யூ வராது. அப்படி இருந்ததுன்னா மணிப்புக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எம்பி சீட்ஸ், தமிழ்நாடுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் எம்பி சீட்ஸ், மகாராஷ்டிராக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் எம்பி சீட்ஸ்க்கு, உத்தரப்பிரதேஷ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எம்பி சீட்ஸ் வந்ததுன்னா காஷ்மீர் பிரச்சனை வராது, மணிப்பூர் பிரச்சனை வராது, தமிழ்நாட்டுக்கான திணிக்கிற விஷயங்கள் வராது, ஒரு மாநிலத்துக்கும் பிரதிநிதித்துவம் சமமாக அமைடும். இப்போ யூஎஸ் எடுத்துங்க, கலிஃபோர்னியா மாதிரி பிகர் ஸ்டேட்டுக்கும் நம்பர் செனட்டுக்கு போகிற ஆள்கள் ஒரே அளவு தான். அர்கான்சாஸ் போகிற சின்ன ஸ்டேட்டுக்கும் போகிறதான். ஜனநாயகத்துக்கு தன்மை உள்ள ஒரு நாடு எடுத்துக்காட்ட காட்டுறேன். சரி, சில பேர் சொல்லுவாங்க 1 man 1 vote இது அகைன்ஸ்டாக போகுது. ஏன்னா இப்போ நான் வந்து 1000 விளக்கு சட்டமன்றத்தில் இருக்கேன். 6 சட்டமன்ற தொகுதி ஒரு எம்பி. ஆனால் உத்தரப்பிரதேசில் 21 சட்டமன்றத்துக்கு ஒரு எம்பியான்னு கேள்வி கேட்கலாம். நான் கேட்குறேன், மக்களோட நெருங்கியாக இருக்கிற மாநில அரசும் உள்ளாட்சி அமைப்புகளை நீ எவ்வளோ சீட்ஸ் வேணால் வச்சுங்க, யூ இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் சீட்ஸ். உத்தரப்பிரதேசில் இருக்க சட்டமன்ற எண்ணிக்கையை நீங்கள் கூட்டிங்க, நாங்கள் பிரச்சனை வரல. உத்தரப்பிரதேசத்துக்கு உள்ளாட்சி அமைப்புகள் இடங்களை நீங்கள் கூட்டிங்க, நாங்கள் பிரச்சனை இல்லை. ஏன்னா மக்களுக்கு நேரடியாக இருக்குது, அருகில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளும் மாநில அரசும். நீங்கள் நாட்டின் கொள்கையை வரையறைக்கிற, அதாவது வாட்டர் பிரச்சனை, மாநிலங்களுக்கு இன்டர்ஸ்டேட் உள்ள பிரச்சனைகள், ஃபினான்ஸு, டிஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது
மாநிலங்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் உள்ள பாராளுமன்றம் வேணும் தான் இலக்கு. அதாவது 71 சென்சஸ் படி தான் டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு சொல்றீங்க. அதுக்கு மேலே சொல்கிறேன். அதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னா, யூஎஸ் கூட்டாட்சி தத்துவத்து மாதிரி எல்லா மக்களவையில் எல்லா மாநிலங்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவமான நம்பர்ஸ் இருக்கணுன்ற. அதாவது ஒரு பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கும் நாடாளுமன்றத்தில் கொண்டு வர மசோதா ஜெயிக்கிறதுக்கும் தோப்பதற்கும் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் தேவையில்ல, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பாஜக இதை கொண்டு வராங்களா சார்? இல்லை, அவங்களோட அப்ரோச் என்னவாக இருக்குன்னா, 880 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பாப்புலேஷன் டீலிமிட்டேஷன் பண்ணி பிறகு அப்புறம் தான் மகளிர் மசோதாவை நிறைவேற்றுவோம். பிறகு மகளிர் மசோதா அந்த மகளிர் இடஒதுக்கீடு பார்லிமெண்ட் டீலிமிட்டேஷன் பண்ணிக்கு அப்புறம் தான் பண்ணுவோன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து இந்தி திணிக்கும் முயற்சி மும்மொழி கொள்கையை வந்து தீவிரமாக நடைமுறைப்படுத்தினா தான் நான் அவங்களுக்கு நிதி கொடுப்போம் என்று சொல்கிற பார்வையை பார்க்கும்போது இந்தி பேசாத மாநிலங்களுக்கு 50 கோடி ரூபாய் பட்ஜெட் இந்தி பேசுகிற ஆசிரியர்களுக்கு கொடுக்குற ஆட்சியாளர் பார்த்து இந்த சந்தேகம் இருக்குது. ஓகே சார், அதாவது பாஜக அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக இதை கொண்டு வராங்க. அதே போல வந்து மாநிலங்களுடைய குரல் இருக்கவே கூடாது. பாஜக அஜெண்டாவோட ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. ஓகே, அதாவது மாநிலங்களுடைய குரல் இருக்கவே கூடாது, இந்த கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பேசிக்கா ஸ்ட்ரக்சரான ஃபெடரலிசம்ங்கிறது இருக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் பாஜக அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூட்டாட்சி தத்துவம் 2014 மோடி அரசு ஆட்சி ஏற்பட்டப்போ நேஷனல் ஆம்பிஷன் ரீஜனல் ஆஸ்பிரேஷன் சொன்னார். நாராயண் ரீஜனல் ஆஸ்பிரேஷன் காணோம். 2019 வரும்போது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொன்னார், அதையும் காணோம். நாடாளுமன்றத்தில் பிஜேபி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் 2014 வரைக்கும் இந்நாள் வரைக்கும் பார்லமெண்ட்ல ஏற்பட்ட அனைத்து லெஜிஸ்லேஷன் 90% மாநிலங்களோட பவரை குறைச்சி அதிகார குவிப்பை சென்ட்ரலைசேஷன் போகிற ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கிற சொல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசரமாக திணிக்கிற விஷயங்களை பார்க்கும் போதும், அவங்களோட நிதி பகிர்வு பார்க்கும் போதும், அவங்க நிதி பங்கீடு பார்க்கும் போதும் முழுக்க அட்வான்டேஜ் நார்த் இந்தியன் ஸ்டேட். நீங்கள் தென்னிந்திய மாநிலங்கள் வெறும் வரி கொடுக்க மட்டும்தான் மாநிலங்கள் மட்டுமா அப்படின்னு சொல்கிறது. அப்போ தெற்கு செழிக்கிறது எதனால செழிக்கிறதுனா தன்னிச்சையாக செழிக்கிறது, வடக்கு உறிஞ்சிக்கிறதுன்னு தெரியுது. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார்.